الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த மீலாதுன் நபி பெருவிழாவிற்கு வருகை புரிந்து நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சலார்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மீலாது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மாநபி வாழும் மதீனா என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். இந்த உலகத்தில் கோடான கோடி ஊர்கள் உண்டு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயரும் உண்டு. ஆனால் ஒரு ஊரின் பெயரே ஊர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்குது. அதுதான் மதீனா. மதீனா அப்படின்றா அரபி மொழியில் மதீனாங்கிறோம். அதுக்கு தமிழில் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஊருன்ற அர்த்தம். இங்கிலீஷில் டவுன்னு சொல்லுவோம், பெரிய ஊருக்கு சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மதீனா. ஒரு ஊரின் பெயரே ஊர். அப்படி ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா அந்த ஊருக்கு கொடுத்துருக்கலாம். இந்த பெயர் எப்படி வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத்து போகிறதுக்கு முன்னால் இந்த பேர் இல்லை. அப்போ இருந்த பேர் யஸ்ரிபு. யஸ்ரிபு என்றால் நாசம் அப்படின்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊர் போனதுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் மதீனத்துல் நபி என்று அந்த ஊரை அழைக்க ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊர் அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்லி நாளடைவில் மதீனத்தின் நபி அப்படிங்கிறது நபி போய் மதீனா என்றாகிவிட்டது, ஊர் என்றாகிவிட்டது. அதுதான் இப்போ பெயர். அல்லாஹ் ஒரு பெயரை கொடுத்தான் அந்த ஊருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்னல்லாஹ சம்மல் மதீனா தாபா. அல்லாஹு தஆலா மதீனாவிற்கு தாபா என்று பெயர் சூட்டினான். முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தாபாண்டா நறுமணமிக்கதுன்ற அர்த்தம். தொய்பா அப்படிங்கிற பேர் இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் பாட்டு படித்து கேட்டிருப்பீங்க. சிறுமிகள் எல்லாம் யா தொய்பா யா தொய்பா அப்படின்னு சின்ன பிள்ளை படித்த பாட்டு கேட்டிருப்பீங்க. யா தொய்பான்னா என்ன அர்த்தம்? மதீனாவே மதீனாவே அப்படின்னு தான் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் அந்த ஊருக்கு பெயர் யஸ்ரிபு நாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால் தாபா நறுமண வாசம் என்று பெயர் பெற்று விட்டது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, மூமின்களே உங்களுடைய உள்ளங்களை மதீனாக்களாக ஆக்கிக்கிறங்க, உங்கள் உள்ளங்களை யஸ்ரிபுகளாக ஆக்கிறாதீங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடி ஏறாத ஊர் யஸ்ரிபு. குடி ஏறதுக்கு பின்னால் மதீனா. இப்போ உங்களுடைய உள்ளங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடியிருக்க வைங்க. உங்கள் உள்ளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடியிருக்கட்டும். அப்படி அவங்க குடி வந்துட்டாக்கா அது மதீனாவாக போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உள்ளத்தில் வைக்கலன்னு வச்சுக்கிறோங்க, அது எதிர்ப்பாக போயிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக பெரியவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மதீனாக்களாக இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுடைய உள்ளங்களில் வைங்க, எதிர்ப்பாக ஆக்கிறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியேறாத உள்ளங்களாக ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதீனத்து மண்ணுக்கு ஒரு சிறப்பு என்ன? பொதுவாக இந்த அஜ்வா பேரித்தம்பழம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனவங்க உங்களாக போனவங்க இருப்பீங்க. போனால் பல வகையான பேரித்தம்பழமும் வாங்கிட்டு வருவாங்க. தங்களை சந்திக்க வரக்கூடியவங்களுக்கு களிமா பழத்தை தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் ஓரளவுக்கு நல்ல பழமாக இருக்கும், விலை கம்மியாகவும் இருக்கும். ஆனால் அஜ்வா பேரித்தம்பழம் அதை பெரும்பாலும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. வாங்கிட்டு வருவாங்க அவங்களுடைய சொந்த யூஸுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அதில் யாராவது அவங்களுடைய நண்பர்கள் சொல்லி விட்டுருப்பாங்க, எனக்கு அஜ்வா பழம் வாங்கிட்டு வாங்கன்னு, அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அல்லது உறவினர்களை யாராவது வாங்கிட்டு வருவாங்க. இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த அஜ்வா பழத்துக்கு விலை கூட. பார்க்குறது சின்ன சைஸாக தான் இருக்கும், அஜ்வா பழம் பெருசாலாம் இருக்காது, பார்வைக்கு சின்ன சைஸ் தான். ஆனால் விலை கூட. ஏங்க அதுக்கு மட்டும் விலை கூட, இவ்வளோ மோசு அப்படின்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தஸப்பஹ
சபா சமராத்தின் அஜுவத்தன், ஒரு ஆள் ஒவ்வொரு நாளும் காலையில் 7 அஜுவா பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால், எந்த நாளிலே அவர் அதை உண்ணுகிறாரோ அந்த நாளிலே ஏதாவது விஷஜந்து தீண்டிட்டால் அந்த விஷம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவருக்கு யாராவது அந்த நாளில் செஹர் சூனியம் செஞ்சால் அந்த சூனியத்தின் பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ்வளோ மௌசு அந்த பழத்துக்கு. எவ்வளோ பவர் இருக்கும் உடம்புல. அந்த விஷம் யாராதுன்னு சொன்னால் அந்த பழத்துக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது. சரிங்க, எவ்வளவோ பேரிச்சம்பழம் இருக்கும் பொழுது அந்த பழத்துக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வேறொன்றும் இல்லை, அஜுவா பேரித்தம்பழம் மதீனத்து மண்ணிலே விளைகிறது. அதுதான், அதனால் அந்த பழத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு. அந்த மதீனாங்கிற புனிதமான ஊர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஊர்களிலெல்லாம் உயர்ந்த ஊர், சிறந்த ஊர் அந்த மதீனா. அந்த மதீனாவிலே ஒருவர் மரணிக்க வேண்டும் என்று விரும்பினா மறைச்சிக்கணும். ஏன்? அவருக்கு நான் மறுமையில் ஷபாத்து செய்வேன் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால தான் தம்பி தனித்தனியாக உட்காருங்க. தம்பி உங்களை தான் உங்களை தனித்தனியாக உட்காருங்க தம்பி, பேசிகிட்டு இருக்காம அடுத்தவங்கள்ட்ட. அந்த ஊரில் பெருமை இப்படி சொன்னதுனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி ஒரு துவாவை செய்வாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு துவா செய்வாங்க, அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன் பாதையில் நான் ஷஹீதாக்கப்படணும், அந்த நசீபை தருவாயான்னு கேட்பாங்க. அடுத்து என்ன தெரியுமா? வஜஅல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக்க, என்னுடைய மரணத்தை மௌத்தை உன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊரிலே அமைப்பாயாக. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்பாங்க மற்றவங்கள்லாம், ஹலீஃபா அவர்களே, நீங்கள் இந்த கேட்குறீங்களே ஒன்றுக்கொன்று முரணாவில் இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படணும்னு சொல்கிறீங்க, மதீனாவில் தான் மௌத்து வரணும்னு சொல்கிறீங்க, ஒன்றுக்கொன்று முரணாச்சே. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுறதா இருந்தால் ஊருக்கு வெளியில் தாங்க யுத்தம் நடக்கும். மதீனாவில் எப்படி யுத்தம் நடக்கும்? மதீனா வெளியில் தான் நடக்கும். ஷஹீதாக்கப்படணுங்கிறீங்க, அப்போ ஊருக்கு வெளியில் தான். அடுத்து சொல்கிறீங்க, இல்லை இந்த மதீனாவில் தான் எனக்கு மௌத்து வரணும்னு சொல்கிறீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் நாடுனா நடக்கும் அப்படின்னு. நடந்துருச்சே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு வந்த நேரத்தில் தானே எதிரியால் ஷஹீதாக்கப்பட்டாங்க. நடந்துருச்சுல, ஷஹீதாக்கம் படுறாங்க. அந்த மதீனத்து மண்ணிலே தான் அவருடைய ரூஹும் பெறுகிறது. எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்கள். ஏன் அந்த புரிந்தவர்களுங்க அந்த காலத்திலேலாம் எத்தனை பேர் மதீனத்து மண்ணில் தான் வஃபாத்தான்னு சொல்லி போயிட்டா மதீனாவில் இருந்துருவாங்க, வரமாட்டாங்க. அந்த காலத்துலலாம் ரொம்ப இது இல்லை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலேலாம் எடுத்துக்கலாம். இப்போ அப்படி முடியாது. யாரெல்லாம் போனெல்லாம் பாஸ்போர்ட்டு அது இது அனுமதி இல்லாமல் உட்கார முடியாது, பிடிச்சிக்கிடுவாங்க. இப்போ ஒரு சட்டங்கள் வேற ஆயிடுச்சு. அப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இங்கேருந்து போவாங்க, கப்பலில் போவாங்க, சிரமப்பட்டு போவாங்க. இப்போ எல்லாம் தங்குறதுக்கெல்லாம் ஏசி, எல்லாம் ரூம் வசதியெல்லாம் ஏசி. அங்கே மினாவுக்கு போனால் டென்ட்டு, அங்கேயும் ஏசி வசதி. இப்படி எல்லா இடத்தையும். அந்த காலத்து அப்படியா? சும்மா துணியில் டென்ட்டு போட்டிருக்கோம், வெயில், அரபன வெயில், அப்படி போவாங்க. சில பேர் இந்த ஆஷப்போல் ரசூலாக இருக்கிறவங்கெல்லாம் திரும்ப வராமல் அங்கே உட்காந்துருவாங்க. ஏன்? இந்த மதீனத்து மண்ணில் நம்ம நல்லடக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக. அது புரிஞ்சவங்க அவங்க. அதே போல் அந்த மதீனத்து மண்ணுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவே வாங்கிய ஊருங்க அது. அந்த ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம எதாவது சாப்பிட்டா கூட அதில் பரக்கத்து இருக்கும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டாங்க அந்த ஊருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அவங்கள்ட்ட சஹாபா பெருமக்கள் பேரித்தங்களே கொண்டு வருவாங்க. எந்த பேரித்தங்கள் தெரியுமா? அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் முதலாக காய்க்கும்ல, அந்த முதலாக காய்க்கிற பேரிச்சம்பழத்தை அவங்க யூஸ் பண்ணாமல் சாப்பிடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க. யாரை சொல்லலாம்? எங்கள் தோட்டத்தில் முதலாக விளைஞ்ச பேரிச்சம்பழம் இது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்குவாங்க. வாங்கிட்டு துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சமரினா, இறைவனே எங்களுடைய பழங்களிலே பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, இறைவனே இந்த ஊருக்கு மதீனாவுக்கு பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாயினா வ ஃபீ முத்தினா, இறைவனே எங்களுடைய அளவையிலே பரக்கத்து செய்வாயாக. துஆ ஓதிவிட்டு அந்த சபையில் இருந்த இந்த மாதிரி சின்ன பிள்ளை இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு இந்தாங்க சாப்பிடுங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
அப்போ மதீனாவில் நாம் இருக்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவை பெற்ற ஊர் அது. ஒரு சமயத்தில் சொன்னாங்க, இறைவனை ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அடியார் உன்னுடைய நபி, அவங்க மக்காவுக்கான துவா செஞ்சாங்க. நானும் உன்னுடைய அடியார் உன்னுடைய நபி மதீனாவுக்காக நான் துவா செய்கிறேன். ஆகவே மக்காவுக்கு எதை கேட்டாங்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுபோன்று நான் மதீனாவுக்கும் கேட்கிறேன். அதோடு நிப்பாட்டுக்கல, அடுத்து சொல்கிறாங்க அதுபோல் இன்னொரு மடங்கும் சேர்த்து கேட்குறேன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் மதீனாவுக்கும் இவ்வளோ பெரிய சிறப்பு அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த ஊர். இப்போ இந்த பழக்கத்தினால தான் சில கிராமங்களில் பார்க்கலாம், கிராமங்கள்லாம் அங்கெல்லாம் தென்னை மரங்கள் தானே. ஒரு தென்னை மரம் முதலாக தேங்காய் காய்ச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அந்த ஊர் அதத்து மாட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன் இது இப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்தாம் பின்னணி. சஹாபா பெருமக்கள் அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக காய்ச்ச பேருந்தங்களை கொடுத்தாங்கல்ல பரக்கத்துக்கு, அதனால் இன்றைக்கி இமாம்கிட்ட கொடுக்குறாங்க. சில ஊரெல்லாம் இன்றைக்கி அந்த பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போலாம் மாறிக்கிட்டு வருது, அப்போலாம் இருந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்து சொன்னாங்கள் அந்த மதீனாவை. அந்த மதீனாவில் தான் மஸ்ஜிதுல் நபவி இருக்கிறது. மஸ்ஜிதுல் நபவி இரண்டாம் தரத்தை பெற்ற, உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் இரண்டாவது இடத்தை பெற்ற பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி. ஏன் மஸ்ஜிதுல் நபவி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி. ரெண்டாவது இடம், முதல் இடம் மக்காவில் இருக்கக்கூடிய காபா இருக்கிற பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிகளை தொழுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மற்ற பள்ளிவாசல்களில் 1000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை இங்கே ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கையால் கட்டப்பட்ட பள்ளி அல்லவா, அதனால் அந்த பள்ளிக்கு தனி சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்குண்டு போகிறதா இருந்தால் 3 பள்ளிக்கு போங்க, வேறு பள்ளிக்கு பயணம் வேணாம். லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இல்லா ஸலாசத்தி மசாஜித். நீங்கள் பயணம் போவதாக இருந்தால் பள்ளிவாசலை நோக்கி 3 பள்ளிவாசலுக்கு போங்க. மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி, 3வது பைத்துல் முகத்தஸ். இது புகாரியிலே முஸ்லிமே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை சில பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இன்றைக்கி 3 பள்ளிக்கு தான் போகணும்னு இருக்குது, அதனால் நீங்கள் நாகூருக்கு போகாதீங்க. ஏங்க இந்த ஹதீஸுக்கு நாகூர் போகாதீங்க என்னங்க சம்பந்தம் இருக்குது? 3 பள்ளிக்கு தான் போகணும்னு இருக்குது, அதனால் நீங்கள் அஜ்மீருக்கு போகாதீங்க. ஏங்க 3 பள்ளிக்கும் அஜ்மீருக்கு என்ன சம்பந்தம்? பள்ளிவாசலுக்குள்ள செல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நாகூருக்கு போகிறது பள்ளிவாசலுக்காக போகிறாங்க, ஜியாரத்துக்குள்ள போகிறாங்க. அப்போ ஜியாரத்துக்கு போகிற மக்களை தடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்கிறதுனால சம்பந்தம் இல்லாமல் இந்த அது கொண்டு வந்துட்டாங்க. முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போகிறேன்னு சொல்கிறது இதை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக போகிறீங்க, போனால் 3 பள்ளிக்கு போங்க, மற்ற பள்ளிக்கு போக வேணாம். ஏன்? மற்ற பள்ளி எல்லாம் ஒரே அந்தஸ்து தான். உங்கள் மல்லால் கூட பள்ளியை தொழுவுங்க. இல்லை நான் பெரிய மேலில் போய் தொழுவ போகிறேன் வேணாம், இங்கே தொழுதா என்ன நன்மையோ அங்கே தான் அந்த பள்ளியிலும் கிடைக்க போகுது, ஏன் போகிறீங்க? ஆனால் அதே நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அங்கே போங்க. ஏன் 1,00,000 மடங்குல கிடைக்கும் செல்லலாம் சொல்கிறாங்கல்ல, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்க. மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலில் ஒரு தடவை தொழுதா மற்ற பள்ளியில் 1,00,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை கிட்டும். அப்போ போங்க. மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ஆள் போகிறாரு, போகலாம், போங்க. ஏன் 1000 மடங்கு நன்மை கிடைக்குதுல்ல. பைத்துல் முகத்தஸ் போங்கங்க, 500 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்குதுல்ல. அப்போ அர்த்தம் இருக்குது. வேறு பள்ளிக்கு நீங்கள் தொழுகைக்காக போக வேணாம், அதுவும் தொழுகைக்கு தான், வேறு காரணத்துக்காக போகலாம். ஒரு இன்ஜினியர் போகிறாரு, அவர் எங்கே போகிறீங்க? இந்த பள்ளிவாசல். 3 பள்ளி தான் போனேன், அங்கே போய் இல்லை நான் இன்ஜினியர்ப்பா, அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக போகிறேன். இன்னொரு ஆள் போகிறாரு, அவர் எந்த பள்ளி? ஏங்க இந்த பள்ளி போகிறீங்க? 3 பள்ளி தானே போகணும்னு இருக்கு, நீங்கள் அந்த பள்ளி. ஏங்க எங்கள் அண்ணன் அங்கே இமாமா இருக்கிறாருங்க, அவரை பார்க்க போகிறேங்கண்ணா அப்படிங்கிறாரு. இப்போ நானே புறப்பட்டு வரேன்னு வைங்க, ஏன்னா எங்கே போகிறீங்க? பத்ரி மஸ்ஜித். 3 பள்ளிவாசல் தான் போகணும்னு இருக்கு, நீங்கள் பத்ரி மஸ்ஜித் போகிறேங்கிறீங்க. ஏங்க நான் தொழுகைக்காக போகலங்க, பயானுக்காக போகிறேன், வேறு நோக்கத்துக்கு போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தொழுகைக்காக. ஏன் மற்ற எல்லா பள்ளியும் ஒரே அந்தஸ்தில் தான் இருக்குது, ஏன் போகிறீங்க? நாங்கள் இவன் நாகூருக்கு போகக்கூடாது, இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன பள்ளிவாசலுக்கு அங்கே போகிறாங்க, ஜியாரத்துக்குள்ள போகிறாங்க. இல்லை 3 பள்ளிவாசல் உள்ள இடத்துக்கு தான் போகணும்னு சொன்னாங்க. யாரும் இன்றைக்கி துபாய்க்கு போகக்கூடாது, அபுதாபி போகக்கூடாது, அமெரிக்கா போகக்கூடாது, அங்கேருந்து 3 பள்ளிவாசலாக இருக்குது. டெல்லிக்கு போகக்கூடாது, பாம்பேக்கு போகக்கூடாது, அங்கே 3 பள்ளிவாசலாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் விட்டுருவாங்க. ஒரு ஆள் பாம்பே போவார், டெல்லி போவார், அமெரிக்கா போவார். ஏன் போகலாம்? அங்கே இந்த பள்ளிவாசல் 3 வாசல் இல்லை, அதை கேட்குறது இல்லை. நாகூருக்கு போனால் மட்டும் 3 பள்ளி தானே போகணுக்கு, எங்கே போகிறீங்கிற. ஏன் இதுக்காக என்னங்க?
சரி, அது இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 3 பள்ளிகளுக்கு செல்லுங்கள்னாங்க. அந்த 3 பள்ளிகள் ஒன்று மஸ்ஜிதுல் நபவி. அவ்வளவு சிறப்பு இருக்குது மஸ்ஜித் நபவி. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள ரவுலா இருக்கிறது, சொர்க்கத்தின் பூந்தோட்டம். மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுலத்தும் மின் ரியாதில் ஜன்னா. எனது வீடு எனது மிம்பர் படி ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்தின் பூந்தோட்டங்களில் ஒரு பூந்தோட்டம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த இடத்துக்கு அப்போலாம் யாரும் போகலாம், இப்போ அப்படி இல்லை, பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். எல்லாம் இப்போ உம்ரா போனவங்களாம் இருக்கிறீங்களா? உம்ரா போனவங்க இப்போ நாங்கள் உம்ராவுக்கு போனோம், ஒரு 15 நாள் இருக்குது. அவங்க என் கூட இப்போ வந்திருந்தாங்க, அங்கே இருக்கிறாங்க சீரேவி. வேறு யாராக இருக்கலாம் உம்ரா போனவங்க பொதுவாக இல்லையோ? அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுல் நசீபையும் உம்ராவுல் நசீபையும் நிரப்பமாக மிகவும் விரைவாக தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, அப்போ இப்போலாம் பாஸ் வாங்கிட்டு தான் போகணும் இந்த ரவுலாங்கிற இடத்துக்கு. மற்றவங்களாம் போகலாம், மஸ்ஜித் நபவிக்கு போகலாம் தொழுவலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் ரவுலாவுக்கு போகிறாந்தா பாஸ் வாங்கணும். அப்படி வச்சுட்டாங்க கொரோனாவுக்கு பிறகு. அதுவும் ஒரு வகை கயிறு தான். முன்னாடி எல்லாம் போகலாம், எல்லாம் சொன்னால் நிம்மதியாக அங்கே இருக்க முடியாது, எல்லாம் கூட்ட முடியாது. இப்போ அப்படியே பாஸ் வாங்கி குறிப்பிட்ட பேர்களாக அனுப்பி வைக்கிறதுனால அங்கே நிம்மதியாக நமக்கு தர்ற அந்த நேரத்தில் நிம்மதியாக தொழுவலாம், உட்காரலாம், திக்ர் செய்யலாம், தோதலாம். அந்த வாய்ப்பு இதில் ஒரு கயிறும் இருக்குது. சரி, அந்த இடம் சொர்க்கத்தின் பூந்தோட்டம். இமாம் நபவி போன்றவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்கிறாங்க, இந்த இடம் இந்த ரவுலாண்டு பெயர்க்கிறதுல அந்த இடம் பெயர்க்கப்பட்டு நாளைக்கு சொர்க்கத்திலே கொண்டு போய் வைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய சிறப்பு. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க, இந்த ரவுலாவுக்கு சொர்க்கத்தையே பார்த்துட்டீங்க. ஏன் நாளைக்கு சொர்க்கத்தில் தானே கொண்டு போய் வைக்கப்படுது. சொர்க்கத்தை பார்த்துட்டீங்க. ஹாஜிகளுக்கு 2 வாய்ப்பு கிடைக்குது. சொர்க்கத்திலே இருந்து வந்த பொருளையும் பார்க்க போகிறாங்க, சொர்க்கத்துக்கு போகிற பொருளையும் பார்க்குறாங்க. ஹஜ்ஜுல் அஸ்வத் கல் முத்தமிடுறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுல் அஸ்வத் கல் சொர்க்கத்திலிருந்து வந்தது, வெண்மையாக இருந்தது, பாலை விடவும் வெண்மையாக இருந்தது, மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து சுமந்து கருநிறமாக மாறிவிட்டது. ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல. ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை பார்த்துட்டீங்களாக்கா சொர்க்கத்திலேருந்து வந்ததை பார்த்துட்டீங்க. மதீனா ஷரீஃபில் ரவுலாவுக்கு நீங்கள் போயிட்டீங்களாக்கா சொர்க்கத்துக்கு போகிற பொருளை பார்த்துட்டீங்க. அப்போ அங்கே நம்ம இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவியில் எவ்வளவோ இடங்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு இடம் மட்டும் ஏன் ரவுலாவாக ஆனது? மஸ்ஜித் நபவிங்கிறது எவ்வளோ பெரிய இடம். அந்த குறிப்பிட்ட இடத்த தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் பூந்தோட்டம்னாங்க. அந்த இடத்துக்கு அந்த சிறப்பு எதனால் வந்துச்சு? இமாம்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் தொழுதாங்கல்ல, அவர்கள் அதிகம் தொழுத இடம் அந்த ரவுலா. அவர்கள் அதிகமாக தொழுத இடம் இந்த உலகத்திலேயே சொர்க்கமாகி போனது. ஏன்? அவங்களுடைய காலை சுமந்த இடம் அது, பல தடவைகள் சுமந்த இடம் அது. அதனால் அந்த இடத்திற்கு தனி சிறப்பு என்பதை இமாம்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இன்றைக்கி மஸ்ஜித் நபவிக்கு போனாலும் சரிதான், அங்கே அதை போல் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் பணிவோடு நிற்கணும், பணிவோடு நின்று சலாம் சொல்லணும், உணர்வுபூர்வமாக. உணர்வு அங்கே முக்கியங்க, சும்மா இல்லை, சும்மா சடங்கல்ல அப்படியே போய் சலாம் சொல்லிட்டு அப்படியே வர்றதில்ல, உணர்வு பூர்வம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரும்ப உங்களுக்கு 4 மதஹப் இமாம் மாலிக் மதஹப் இருக்குது. அந்த மதஹபுடைய இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவங்க பேர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அந்த மஸ்ஜித் நபவியில் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க பிள்ளைகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நடத்துவாங்க. இப்போலாம் உங்களுக்கிட்ட நெருங்க முடியாது, பார்க்கவே முடியலை, எல்லாம் இருட்டாக இருக்குது, பார்க்கவே முடியலை. துணிந்து பார்க்குறாரு, எதாவது தெரியுதான், ஒன்றும் தெரியலை, எல்லாம் இருட்டு, அப்படி ஆகிப்போச்சு. அப்போது மாலிக் இமாம் அவர்கள் பக்கத்திலிருந்து நடத்துவாங்களா? எப்படி நம்ம நடத்துவாங்க ஹதீஸ்? இப்போ நம்மளாம் ஹதீஸ் சொல்ல, எனக்கு இவர் புகாரி இமாம் சொல்லுவாங்க, எனக்கு இவர் அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தார், அவருக்கு அறிவித்தார், அவருக்கு சஹாபி அறிவித்தார், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்படி கேட்டார்கள் அப்படின்னு தான் வருது ஹதீஸில். மாலிக் இமாம் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க. எனக்கு நாஃபி சொன்னார், நாஃபி அவர்களுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்னு சொல்லாமல் அந்த கபரை சுட்டி காட்டி இவர்கள் சொன்னார்கள் அப்படிமா.
அப்படி சும்மா சொல்கிறது இல்லை, சொல்லும் பொழுது தனது கையை கபருக்கு மேலே வைப்பார்கள். அந்த பாக்கியமும் கிடைக்கணுங்கிறதுக்கு. இந்த கபருக்குள்ளே இருக்கிறாங்களே அவங்க இம்புமார் இல்லையா அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் உணர்வுபூர்வமானது. சும்மா அவங்க சொன்னாங்க படித்து போனால் அது சும்மா வாய்ப்பாடு அல்ல இது. அதனால் அங்கே மஸ்ஜித் நபிக்கு இப்போ நம்ம போனால் எப்படி இருக்கணும், அந்த மஸ்ஜிதுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கண்ணியமும் கொடுத்தாக வேண்டும். அதில் சின்ன குறைவு ஏற்படுத்தினா கூட நம்முடைய தொழுகை நோன்பு ஜக்காத்து எல்லாம் அழிஞ்சு பாழாக போயிடும். வணக்கம் என்ன, ஏன் ஹபீபை மதிக்கலண்டா என்ன வணக்கம் செஞ்சு என்னப்பா பிரயோஜனம்? அதைத்தான் எல்லாம் குர்ஆனில் சொல்லலாம். வத்து அஸ்ஸிலூஹு வத்து வக்கிலூஹு வத்து சப்பிஹூஹு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியப்படுத்துங்க, அவங்க மரியாதை செய்யுங்க, அப்புறம் என்ன வணங்குங்கிறான் அல்லாஹ். அப்படிலாம் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்காமல் கண்ணியப்படுத்தாமல் தொழுகிறேன்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுகிறது. அது ஃபஸ்ட்டு எதை போடணும் அல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிங்கங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன வணங்குங்கிறான். துஸப்பிஹூ. இப்போ புரியுதா? அதனால தான் அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, சஹாபி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், நான் மஸ்ஜித் நபியில் இருந்தேன், ஒரு பொடி கல் விழுந்துச்சு. என்னென்னு பார்த்தா ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு நிற்கிறாங்க. என்னை கூப்பிட்டாங்க, கிட்ட போய் என்னென்னு கேட்டேன். அங்கே 2 பேரும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு விடுவாங்கன்னாங்க. அந்த 2 பேரும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஹலீஃபா உமர் ரலியல்லாஹுக்கு முன்னாடி நிப்பாட்டி விட்டேன். இப்போ உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க 2 பேர்கிட்ட, மின் ஐன அன்துமா, எங்கேருந்து நீங்கள் வர்றீங்க? அவங்க 2 பேரும் சொன்னாங்க, மேலே தாய்ஃப், நாங்கள் தாய்ஃப்லேருந்து வர்றோம், நாங்கள் தாய்ஃப் வாசிகள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் தாய்ஃப் வாசிகள், நீங்கள் வெளியூர் வாசிகள், அதனால் உங்களை நான் விடுறேன். நீங்கள் மட்டும் இந்த மதீனாவை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால், லவ் குன்துமா மின் அஹ்லில் மதீனா, நீங்கள் 2 பேரும் இந்த மதீனாவை சார்ந்தவர்களாக இருந்தால், இல்லை அவுஜஅத்துக்குமா, உங்களுக்கு நான் கடும் தண்டனை கொடுத்திருப்பேன். தரஃபஅனி அஸ்வாத்தகுமா ஃபி மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியில் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் சத்தமாக பேசக்கூடாங்கிற சட்டம் அப்போ மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் தொடர்கிறது. அங்கே போனால் நீங்கள் ரவுலா ஷரீஃபில் பார்க்கலாம். அந்த ரவுலா ஷரீஃபில் மேலே இந்த ஆயத்து எழுதியிருக்கிறது இன்றைக்கும். என்ன ஆயத்து? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, இறை நம்பிக்கையாளர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சப்தத்திற்கு மேலாக உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் சத்தம் போட்டு பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. மீறி பேசினீங்க அன் தஹபத் அமாலுக்கும், உங்கள் வணக்கங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். முடிஞ்சு போச்சா? அன்தும் லா தஷ்உரூன், ஆனால் உங்களுக்கே தெரியாது. அது தெரியாதனால தான் சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் எப்படி நடக்கணும்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், வணக்கத்தை இழந்துருவப்பா, தொழுகை போயிடும், உன் நோன்பு போயிடும், ஆனால் உனக்கே தெரியாது. அது எதுக்கு? ஒரு சின்ன விஷயம்தான், வெளிப்பாடு வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சத்தமாக பேசாதீங்கிறது தான். ஏன் அப்படி சொல்லணும்? சத்தமாக பேசுவது என்பது ஒரு அவமரியாதை. பெரியவங்களுக்கு பெரியவங்களாக இருக்கிறாங்க, வயசு மூத்தவங்க, வயசுக்கு கம்மியானவங்க சத்தம் போட்டு பேசிட்டு நம்ம சொல்லுவோம், இல்லைப்பா பெரியவங்க இருக்கிற சபையில் இப்படி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்க சொல்லுவோமா இல்லையா? நமக்கே இதுண்டா. அப்போ எழுத்துவதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ அவங்களுக்கு முன்னால் சத்தம் போட்டு பேசினா ஒரு அவமரியாதை. அந்த அவமரியாதையை செஞ்சுங்க, உங்கள் வணக்கமெல்லாம் போச்சுங்கலாம். இந்த சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது மட்டுமல்ல, மக்களோட மக்களாக இன்றைக்கும் மஸ்ஜித் நபிக்கு போனால் அந்த சட்டம் தான். இதை நான் சொல்லலை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. மஸ்ஜித் ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டா சத்தம் போடுறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த பள்ளிக்குள் ஒரு தனி மரியாதை மதிப்பு இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான். சரி, அந்த பள்ளிக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் இருக்குது, ஹலரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்குது, ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபர் இருக்குது. 3 கபர் இருக்குது. நான் பச்சை குப்பா பார்த்துருப்பீங்கள்ல, அந்த பச்சை குப்பா, பச்சை மதீனாண்டாலே மஸ்ஜித் நபவிண்டாலே நமக்கு சிந்தனைக்கு எது வரும்? அந்த பச்சை குப்பா தான் வரும். அந்த பச்சை குப்பாவுக்கு நேர்கையில் 3 கபர் இருக்குதுங்க. அந்த 3 கபரும் எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ நீங்கள் இது ரவுலா, நீங்கள் அப்படியே வந்து தான் திரும்பி சலாம் சொல்லுவீங்க. அப்படி தான் அங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. அங்கே அப்படியே வருவாங்க, திரும்புவாங்க, சலாம் சொல்லுவாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இப்படியே தான் மக்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. இதில் இந்த இடம் தான் ரவுலா, நீங்கள் சலாம் சொல்லுவீங்க, திரும்பி தான் சொல்லுவீங்க. முதலாவது சலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு,
அங்கேருந்து ஒரு முழம் தாண்டி ஹல்லலத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு, அங்கேருந்து ஒரு முழம் தாண்டி ஹல்லலத் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு. அப்படி தான் சலாம் சொல்லணும். ஏன்னா அந்த 3 கபர் இருக்குதுல்ல, இந்த அமைப்பில் தான் இருக்குது. இப்படி இப்படி இல்லை, ஒரு கபர் இங்கிட்டு, அப்புறம் 2ஆவது கபரு, அப்புறம் 3ஆவது கபர், அப்படி கிடையாது. முதல் கபரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இப்படி இருக்கும். அவங்களுக்கு பின்னால் ஹல்லலத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கபர் இருக்கும். அவங்களுக்கும் பின்னால் தான் உமர் ரலியல்லாஹு கபர் இருக்கும். இப்படி இந்த அமைப்பில் தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் புஜத்துக்கு நேராக ஹல்லலத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முகம் இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முகத்துக்கு நேராக, அவருடைய தோள் புஜத்துக்கு நேராக ஹல்லலத் உமர் ரலியல்லாஹு கபர் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி சலாம் சொல்லு. அப்படி தள்ளிட்டாக்கா அந்த முகம் நேராக வந்துடும். அப்போ இந்த அமைப்பில் தான் இருக்கிற கபர், ஒன்றன் பின் ஒன்றாக. சரிதானே? அங்கே நம்ம சலாம் சொல்கிறோம். நம்ம எல்லாம் சொல்லி விடுவாங்க, எங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுங்கள், நாங்கள் சலாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்ல வச்சுக்கிறோங்க. அந்த இருக்கிற 3 கபர்கள் இருக்கிற மிகப்பெரிய கண்ணியத்தை பெற்றிருக்கிறது, மிகப்பெரிய ஆற்றலையும் பெற்றிருக்கிறது, மிகப்பெரிய சக்தியும் பெற்ற இடம் அந்த இடம். சாதாரண இடம் கிடையாது. அந்த கபரை பார்த்த உடனே சஹாபா பெருமக்கள் அன்பின் வெளிப்பாடாக முத்தமிட்டு இருக்கிறார். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பார்த்த உடனே முத்தமிடுறாங்க. சில பேர் நீங்கள் முத்தமிடுறது என்ன சஜிதா செய்றீங்கம்பாங்க. இல்லைப்பா, சஜிதாவுக்கும் முத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நீ மார்க்கத்தை பேசுறியா? என்ன சஜிதான்னு என்ன தெரியாதா? முத்தமிடுவது எப்படி சஜிதாவாகும்? இப்போ ஹாஜிமார்களெல்லாம் ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கெல்லாம் முத்தமிடுறாங்க, ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கெல்லாம் சஜிதா செஞ்சுட்டு வர்றாங்களா? முத்தமிடுற சுன்னத்து தானே. குழந்தைய முத்தமிடுறாங்க, குழந்தைக்கு சஜிதா செய்யலாமா? முத்தமிடுவது வேறு, சஜிதா வேறுங்க. சரி, சஹாபிகள் செஞ்சாங்களே, அப்போ விவரம் தெரியாமலே செஞ்சாங்க சஹாபிகள். ஆனால் இன்றைக்கி சில பேர் விவகாரம் பண்ணுற மாதிரி அன்றைக்கும் விவகாரம் பண்ணார் மர்வான். யார்? மர்வான். அவர் தான் அந்த சமயத்தில் மதீனாவின் கவர்னர். அபு அய்யூபுல் அன்சாரி இருந்தாலும் சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை முத்தமிடுறாங்க. மர்வான் பக்கத்தில் இருக்கிற மர்வான் சஹாபி கிடையாது, தாபிஐ தான். சஹாபிகளை பார்த்தவர் தாபிஐ. இவர் கேட்குறாரு, மாதா தசனாவோ என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஏன் அவர் ஆளுநருங்கிற அடிப்படையில் அது சஹாபிட்ட. அவங்க சொன்னாங்க, இன்னமா ஜித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னப்பா, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்திருக்கேன். வளம் ஆத்தில் ஹஜர, கல்லிட்ட வரல. ஏன் அங்கே கல் தானே போடப்பட்டது, சின்ன சின்ன கல்லுக்கள் தான் போடப்பட்டது இந்த கபரில். அபூதாவில் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மேலே சின்ன சின்ன கற்கள் போடப்பட்டு இருந்தது. நான் கல்லை பார்க்க வரலை, ஏன்னா மக்கள் பார்வைக்கு கண்ணு தானே தெரியும். உன் கண்ணுக்கு தெரியிற கல்லை பார்க்க வரல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்திருக்கிறேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதான் உணர்வுபூர்வமானது. சும்மா வெளிப்படை காமிச்சு ஏமாந்துடக்கூடாது. ஒரு வலியுள்ளாட்ட போகிறோம், சலாம் சொல்கிறோம்னா அந்த கபருக்குள்ளே இருக்கிற இறை நேசரை சிந்தனை கொள்வோம். மேலே இருக்கிற கபரா, மேலே இருக்கிற மண்ணா? சில பேர் சொல்லுவோம், அது என்ன வெறும் மண்ணு தான், என்ன மண். ஆனால் புனிதருடைய இடத்தில் இருக்கிற மண்ணுக்கும் தனி சிறப்பு கிடைக்கும். அது வேறு விஷயம். நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கபரை முத்தமிட்டார்கள். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் தெரியுமில்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான சஹாபி, எல்லாருக்கும் தெரியும். அந்த சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். நான் பெரியார் பிலால் இந்தியா வாழ்க்கை அந்த பாட்டை எல்லாருமே கேட்டுப்பாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிரியா நாட்டில் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவு வந்தோன்னு வர்றாங்க ஜியாரத்துக்காக. அந்த கபரை பார்த்த உடனே தங்களுடைய முகத்தை கபரிலே வைத்து மர்ரக வஜ்ஹஹு, புரட்டி புரட்டி எடுக்கிறார்கள் முகத்தை. முத்தமிடுறதல்ல, முகத்தை அதில் வச்சிருந்தாங்க, புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. அன்பின் வெளிப்பாடு புரிஞ்சிருந்தாங்க. புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள், புரியாதவர்களோ புண்ணாகி போனார்கள். அப்போ அங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. இது இப்னு அஸாக்கிரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது அன்பின் வெளிப்பாடு. சரி, அந்த கபரு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க புரிஞ்சிருந்தாங்க. கடுமையான பஞ்சங்க, மழை இல்லை. சஹாபா பெருமக்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் முறையிடுறாங்க. அவங்க ஏதாவது தீர்வு சொல்லுவாங்கங்கிறதுனால, ஏன் பஞ்சமாச்சு, மழை இல்லை, ஒட்டகம் எல்லாம் மெலிஞ்சு போச்சு, மழை பெஞ்சாதானே புல் முளைக்கும், செடி முளைக்கும், சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை, எல்லாம் மெலிஞ்சு போச்சு ஒட்டகமெல்லாம். சொன்னோடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஏன் என்னட்ட வந்தீங்க? உந்துரு இலா கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே போங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பாருங்கள்.
வஜஅலு மின்ஹு குவ்வத்தன் இலஸ்ஸமா, அந்த கபருக்கும் அந்த வானத்திற்கு மத்தியில் இடைவெளியை ஏற்படுத்துங்க. சஹாபா பெருமக்கள் போனாங்க, அந்த கபருக்கு மேலே வீடு தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீடு தானே அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திகா ரலியல்லாஹு அன்ஹுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் நல்லது செய்யப்பட்டிருக்காங்களே, அது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழ்ந்த வீடு அது. இவங்க போய் மேலே அந்த கூரையை பீச்சாங்க, ஒரு இடைவெளி ஏற்படுத்தினாங்க. அந்த இப்போ உள்ள கட்டணம் அப்போலாம் அப்படி இல்லையே, ஈச்ச மரத்தினுடைய அந்த ஓலைகளை வச்சு தானே போட்டிருந்தாங்க, அதை எடுத்து விட்டாங்க, இடைவெளி வந்துடுச்சு. மழை பெய்தது எந்த அளவுக்கு தெரியுமா, புற்பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்து விட்டன, செடிகள் கொட்டிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டகங்கள்லாம் அதை சாப்பிட்டு கொளுத்து போச்சு, எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. அதனால் அந்த வருஷத்துக்கு பெயரே ஆமுல் ஃபதக், செழிப்பாண்டு என்ற பெயரே வந்து கொடுத்தாங்கங்க சஹாபா பெருமக்கள் அந்த வருஷத்துக்கு. தாரமையிலே பதிவு செய்யப்பட்ட அதீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன வசீலா, நீங்கள் நேரடியாக தான் கேட்குறோம். வசீலால இவங்கள் பொருட்டாளன்னு கேட்குறோம். இந்த பொருட்டாளு கேட்குறது நாங்களே முடிவெடுத்ததல்ல. சிலமை கேட்பாங்க, ஏன் நீங்கள் கேட்டால் அல்லாஹ்வுக்கு நேரடியாக தெரியாதோ? அல்லாஹ் குர்ஆன்ல உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்ற கேளுங்க நான் தரேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏங்க இடைத்தரகர் நமக்கு நேராக கேட்க வேண்டியதுதானங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நேரடியாக கேட்காம வசீலா வச்சு கேட்கணுங்கிறது நாங்கள் எழுத்த முடிவு இல்லைங்க. இந்த மார்க்கத்தை நமக்கு தந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்ததுனால செய்யணும். அவங்க சொல்லியிருந்தாங்க எல்லாம் வசீலா வேணாம் நேரடியாக கேளுங்கன்னு சொல்லியிருந்தால் நாங்களும் அப்படி தான் செய்வோம். நாங்கள் இல்லாதது செய்யலை. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான ஆட்சி, அவங்க ஆட்சியில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு தானே கேட்டாங்க. இறைவனே, இதுக்கு முன்னால் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொருட்டால் கேட்டோம் நீ தந்த மழையை. நான் தவசல் விளைக்க அம்மி நபினா, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சா, அவங்க சின்ன பாப்பா சின்னத்தா, அவங்கள வச்சு கேட்குறோம். ஃபஸ்கினா, மழையை தருவாயாக. யுஸ்கவுன், மழை பொழிந்தது. புகாரில் பதிவு செய்யப்பட்டது. ஏன் உமர் இல்லைன்னு தெரியாதா டைரெக்டாக கேட்கணும்னு? அவர்களை விட நாம் உயர்ந்து விட்டோமா? அவர்கள் செய்யாத வணக்கத்தை நாம் செஞ்சிட்டோமா? ஏன் அவங்க அப்பாஸ் அவங்கள வச்சு கேட்கணும்? சரி, மார்க்கத்தில் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, அல்லாஹ் எப்படி மழையை கொடுத்துருப்பான்? ஏங்க நேரடியாக என்கிட்ட கேட்கலாம்ல, மழை நான் தானே மழையை தரேன், நேரடியாக என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. ஏன் நீங்கள் அப்பாஸ் அவங்கள வச்செல்லாம் கேட்குறீங்க? மழை தரமாட்டேன் அப்படி அல்லாஹ் சொன்னானா? மழை கொடுத்துட்டானுங்க அல்லாஹ். அதான் ரூட்டு, அதான். அதுக்கு வேண்டி அல்லாஹ்னால தர முடியாதுங்கிறது அல்ல, அல்லாஹ்வால் கொடுக்க முடியாதுங்கிறதுனால அல்ல. இப்போ நான் ஒன்றும் வேணாம், நமக்கு ஏதாவது காய்ச்சல் ஏற்பட்டு போச்சு, வயிற்று வலி, கண் வலி, மருந்து சாப்பிட்றோம்ல, சிவா கொடுக்குற யார்? மாத்திரையா அல்லாவா? அப்போ அல்லாஹ் தானே அவன் சிவா கொடுக்குறான், ஏன் மாத்திரை? அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, அல்லாஹ் தானே சிவா கொடுக்குறான், இவர் மாத்திரை போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு, அல்லாவுடைய இடத்துல மாத்திரை கொண்டு போய் வைத்து விட்டாரு, அல்லாவுடைய இடத்துல டாக்டர் கொண்டு போய் வச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, அல்லாஹ் தான் சிவா. இதுவெல்லாம் காரணங்கள். டாக்டரு, ஊசி, இன்ஜெக்ஷன், மருந்து, மாத்திரை எல்லாம் காரணங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம வசீலாவை பெரியவங்களை வைக்கிறது காரணங்க. செய்கிறது அல்லாஹ் தாங்க. அதை புரியுங்க ஃபஸ்ட்டு. இல்லாட்டோ மேலாம் அப்படி கேட்க மாட்டாங்கல்ல, அல்லாஹ் மழை கொடுத்துருக்க மாட்டாள், அல்லாஹ் மழை கொடுத்துட்டான்ல. அதை நம்ம புரிகிறது தான் இருக்குது. புரிவது நல்லா இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. எப்படி நம்ம புரியுங்க? உதாரணத்துக்கு சொல்கிறா, ஒரு ஆள் விசிறி விற்றுக்கிட்டு போனார். விசிறினா ஓலை விசிறி, 100 ரூபா 100 ரூபா. என்னப்பா 100 ரூபாங்கிற? என்ன 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிது, 100 ரூபாங்கிற? அவன் சொன்னால் 100 வருஷம் உழைக்குங்க இது, அதனால தாங்க. 100 வருஷம் உழைக்குமா? வாங்கிட்டாரு. கொஞ்ச நாள் பொழிஞ்சு கிழிஞ்சு போச்சு. கிளியர் தானே செய்யும், ஓலை விசிறி தானே. இப்போ எப்படா வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் வந்துவிட்டான், பிடிச்சிக்கிட்டாரு. இல்லை 100 வருஷம் உழைக்கண்ட போச்சே. இல்லையே, கிழிஞ்சிருக்காத அப்படின்னு இவன் சொன்னான். இந்த பாரு காமிச்சாரு, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குங்க. அவன் சொன்னான், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அதான் கிழிஞ்சு போச்சு. இப்போ அவன் கேட்டான், நீங்கள் எப்படிங்க வீசினீங்க? இப்படி வச்சுக்கிட்டான் விசிறியை, இப்படி தான் வீசினேன், அதான் கிழிஞ்சு போச்சுன்னா அவன். அப்போ கிளியர் தான் செய்யும், நீங்கள் வச்சுக்கிற விசிறியை உங்கள் முகத்தை தான் கிள்ளிங்கிட்டு ஆட்டானு, அப்போ தான் 100 வருஷத்துக்கு வரும் அப்படின்னா அவன். இது சரி வருமா? ஒரு விஷயத்தை எப்போ அணுகிறோங்கிற முக்கியமான ரோஜா செடி, ரோஜா செடியில் முள்ளும் இருக்கும் பூவும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். இதை 2 வகையாக பார்க்கலாம். ஒரு ஆள் சொல்கிறாரு, என்னங்க ஒரு அழகான மலர் உள்ள செடியில் ஒரு முள் உட்காந்துட்ருக்க அப்படின்னு அதை குறையாக பார்க்குறாரு. இன்னொருவர் எப்படி தான் பார்த்தாருமா, ஒரு முள் செடியில் இவ்வளவு அற்புதமான மலரா என்று அவர் பார்க்குறாரு. கண்ணோட்டம் தான் சரியாக இருக்கணும்.
ஒரு குருடு நடு ராத்திரியில் கடுமையான இருட்டில் விளக்கு பிடிச்சிட்டு போகிறாரு. அவருக்கு கண் தெரியாது. அவர்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், உனக்கு தான் கண் தெரியாத, நீ ஏன் விளக்கு பிடிச்சிட்டு போகிற? அதுக்கு அந்த ஆள் சொன்னார், அந்த குருடர் சொன்னார், எனக்கு கண் தெரியாது உண்மைதாங்க, ஆனால் கண் தெரிகிற உங்களை மாதிரி சில பேர் என்னட்ட வந்து மோதிடுறாங்க, அதனால தான் நான் விளக்கு பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அணுகுகிறோம் என்பது தான் முக்கியம். ஒரு சஹாபி மூலமாக வலியுல்லா மூலமாக அல்லாட்ட கேட்டதுனால அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வச்சுட்டோங்கிறதல்ல, இந்த வலியுல்லாமக்கு செய்கிறாங்கங்கிறதல்ல, அல்லா தான் செய்கிறான். மூமின் நம்பிக்கை அப்படி தாங்க. ஈமான் படிச்சு மக்தப மரசாவில் ஈமானுடைய பாடம் ஃபர்ல படிச்சிருப்பீங்க. வல் கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நடக்கிறது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தால் நடக்கிறது. விஷயம் முடிஞ்சு போச்சுல. அப்படி நம்பியவனாலுங்க மூமின். அந்த மூமின் ஒரு வலியுல்லா மூலம் கேட்டாக்கா என்ன அர்த்தம்? வசீலான்னு தான் அர்த்தம். ஏன் அவள் நம்பிக்கை அல்லாஹ் செய்யலாங்கிறது தானே. நமக்கு ரிஸ்க்கு தர்றது யார்? அல்லாஹ் தானே. ஒரு ஆள் சொல்கிறாரு, அல்லாஹ் ரிஸ்க்கு தானே தரலாம். அந்த அல்லாஹ் உன் கூட இருக்கிறானாப்பா? என் கூட இருக்கிறான். இனிமேல் வேலைக்கு போகாத, வீட்டில் உட்காந்துக்கிட்டே ரிசுக்கத்தான்னு கேட்டுக்கிட்டே இரு, கிடைச்சிருமா? ஏன் கிடைக்காது? அல்லாஹ் ரிஸ்க்கு தருவான், வேலை செஞ்சால் தருவான், வியாபாரம் செஞ்சால் தருவான். இது காரணம். இப்படி ஒவ்வொன்றும் பிரியணுங்க. குழந்தைகள் அல்லாஹ் தான் தர்றான், திருமணங்கிற ஒரு முறையை வச்சுருக்கிறான், அல்லாஹ் மழையை தர்றான், மேகங்கிறத ஒரு காரணமாக வச்சுருக்கிறான். என்னங்க இது புரியலையா உலகத்தில்? சரிங்க, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்க வசீலாங்க சப்ஜெக்ட் இப்போ பேசாத, அவங்களுடைய கபரே வசீலா. என் கபரை திறந்து வச்ச உடனே மழை கொட்டிடுச்சு. அதே போல் பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம ஏற்கனவே சொன்னோமா பிலால் ரலியல்லாஹு அவங்கள இல்லை, இவங்க பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க வேறு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபுக்கு வர்றாங்க. மழை இல்லாத காலகட்டம். இஸ்தஸ்கில் உம்மத்துக்கு யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மழை இல்லாமல் உங்கள் சமூகம் அழிய பார்க்கறது, மழைக்கு ஏற்பாடு பண்ணுங்க சொல்லிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல போய் சொன்னாங்க, ஃபைன்னஹும் யஸ்கூன், மழை பொழியும். சொன்னது போல் நடந்தது. இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது வெறுமனே மழை பொழியும் மட்டும் சொல்லலை, அது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படி சொல்கிறான் கனவுல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னிடம் யார் வருகிறார் தெரிகிறது, என்ன சொல்லுகிறார் கேட்கிறது. யார் வருகிறான்னு தெரிய போது தானே அவங்க கனவு போய் கரெக்டாக சொன்னாங்க மழை பொழியும்னு. இன்னார் தான் வந்து சொன்னான்னு தெரியுதுல்ல. சொன்னது என்னன்னு தெரிய போது தானே மழை பொழியும்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ கேட்குதுல்ல. எல்லாம் ஹதீதுகளே உள்ளது தான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு இத்தகைய ஆற்றல் இருக்குது. இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ளணுங்க. ஏன்னா ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஜ்அலு கபரி ஐதா, என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாகன்னு வஹாபில் அர்த்தம் வைப்பாங்க. அந்த அர்த்தமே தப்பு. ஈதாக ஆக்காதீங்க. ஈதுன்னா என்ன? பெருநாள் தானே. ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஈதுல் அல்ஹா, நோன்பு பெருநாளைக்கு ஈதுல் ஃபித்ர். எப்பப்பா ஈது? நாளைக்குங்க. ஈதுன்னா பெருநாளுங்கிறது தானே அர்த்தம், எல்லோரும் தெரிஞ்சது தான். இவ்வளோ அர்த்தம் வைப்பாங்க. விழா கொண்டாடும் இடம் எங்கே இருக்குது அந்த அர்த்தம்? ஏன் நீங்கள் இப்போ இல்லாத அர்த்தத்தெல்லாம் வைக்கிறீங்க? இப்போ எனது கபரை பெருநாளாக ஆக்காதீர்கள். சலாம் சொன்னது உண்மைதான், அபூதாவுதில் இருக்குது, சொல்ல உண்மைதான். பெருநாள் ஆக்காதீர்கள். இமாம்கள் இருந்து விளக்கம் சொல்கிறாங்க. நம்ம இமாம்கள் எல்லாம் பெருநாள் என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், 2 தடவை வரும். ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வருஷத்துக்கு ஒரு தடவை. மொத்தத்தில் பார்த்தா வருஷத்துக்கு எத்தனை பெருநாள் தான் வருது? 2 பெருநாள் வருது. என் கபரை பெருநாளாக ஆக்கிவிடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போகிற இடமா ஆக்கிவிடாதீங்க. வருஷத்துக்கு 2 தடவை வந்து போகிற இடமா ஆக்காதீங்க. அன்றாடம் வாங்குங்க. அந்த ஏன் எப்படிப்பட்ட இடம் செல்லலாம் சொல்கிறாங்களே. என் கபரை ஒருவர் ஜியாரத்து செய்தால் என்னுடைய ஷஃபாத் அவருக்கு உறுதியாகிவிட்டது. தாரகுத்னி பைஹக்கில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஜாரனி பாத மௌத்தி, யார் எனது வஃபாத்துக்கு பிறகு ஜியாரத்து செஞ்சாங்களோ, அன்னமா ஜாரனி ஃபி ஹயாத்தி, நான் இந்த உலகத்தில் உங்கள் கூட இருக்கும்போது என்னை சந்தித்தா எப்படியோ அப்படி தான் அப்படின்ட்டான். பைஹக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாரகுத்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கு, தபுலானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குதுல்ல ஜியாரத்தில். எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிற மாதிரி ஆக்கிவிடாங்க. இவ்வளோ சிறப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாங்க அடிக்கடி. அதுக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க பெருநாள் ஆக்கிவிடாதீங்கன்னு. சரி, அந்த மதீனா ஷரீஃபில் இன்னொரு இடம் இருக்குது. என்ன?
மஸ்ஜிதுல் குபா, குபா பள்ளிவாசல்னு இருக்குது. அந்த குபா பள்ளிவாசல் என்ன சிறப்பு தெரியுமா? நம்ம மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளி குபா பள்ளி. அதுக்கு பிறகு தான் மஸ்ஜித் நபவி. நம்ம எவ்வளோ மஸ்ஜித் நபவி பற்றி பேசலாமே, அது பின்னால் தான் முதல் பள்ளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து பயணம் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவை போய் சேருவதற்கு 3 மைல் இருக்குது. இன்றைக்கி மஸ்ஜித் நபவியிலே இருந்து 3 மைல் தொலைவில் தான் குபா பள்ளிவாசல் இருக்குது. அந்த குபாங்கிறது அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல தங்கினாங்க, பள்ளிவாசலை கட்டினாங்க. அது பிறகு தான் மதீனா ஷரீஃபுக்குள்ளே வந்தாங்க. அப்போ முதல் பள்ளி அந்த குபா பள்ளிவாசல் தான். அல்லாஹ் குர்ஆனில் மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்குவாவை அடித்தளமிட்டு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசலாம், புகழ்ந்து பேசலாம். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த குபா பள்ளிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த குபா பள்ளிவாசலில் ஒருவர் தொழுதால் அஸ்ஸலாத்து ஃபி மஸ்ஜித் குபா க உம்ரத்தின், உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உம்ராங்கிறது போய் செஞ்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிரமம்ண்டு. இங்கேருந்து ஏறான் கட்டிட்டு போய் 7 தடவை தவாஃப் செய்யணும், அப்புறம் சயி செய்யணுங்க. சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் பல கிலோமீட்டர் நடக்கணும். சைண்டா அவ்வளோ சிரமம். அப்புறம் முடியெடுக்கணும். எவ்வளோ சிரமம், அவ்வளோ சிரமம் சேர்த்து ஏற்பட்டு அந்த மேற்கொண்டு சுமந்து தான் அந்த உம்ராவை செய்யணும். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, குபா பள்ளிவாசலில் துளிஞ்சிங்களாக்கா அந்த உம்ராவுடைய நன்மை கிடைச்சிருன்ட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்தி மஸ்ஜித குபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குபா பள்ளிவாசலுக்கு வருகை தருவார்கள். குல்ல சபத்தின், ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் யுஸல்லி ஃபீஹி ரகாத்தைன், அங்கே 2 ரக்காத் தொழுவாங்க. புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டாது. வாரம் மாஷியன், சில கட்டங்கள் நடந்து வருவாங்க. ராக்கிபன், சில கட்டங்களில் வாகனத்தில் வருவாங்க. இந்த வாசம் அப்படியே இருக்கிறது அஜீதில். ஏன் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தாங்க? அல்லாஹ் ஆலம், நமக்கு தெரியும். ஆனால் ஏதோ சிறு இருக்கும், அதுவே ஒரு விஷயம். எல்லாம் வாரத்தில் ஒரு தடவை வர்றாங்க, எந்த நேரம் வரலாம்ல. சனிக்கிழமை தான் குல்ல சபத்தின், அப்படி தான் புகாரில் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருவாங்க. அப்போ அதனால தான் இன்றைக்கி உம்ராக்கெல்லாம் போகிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க டிராவல்ஸ்காரவங்க. அந்த சனிக்கிழமை பார்த்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன் அந்த சிறப்பு இவங்களும் கிடைக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளிலே மஸ்ஜித் குபாவிலே தொழுதார்களோ அந்த நாளிலே இவர்களும் மஸ்ஜித் குபாவிலே தொழட்டும், அந்த பாக்கியம் கிடைக்கட்டுமே. இன்றைக்கும் பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது. அப்படிப்பட்ட பள்ளிவாசல் குபா அந்த மதீனாவிலே இருக்கிறது. இன்னொரு பள்ளிவாசல் இருக்குங்க, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லா பள்ளி. நம்ம பள்ளியால் ஒரு கிப்லா தானே, ஒரு கிப்லா தானே. அங்கே ஒரு பள்ளி இருக்குது, 2 கிப்லா பள்ளி. அது எப்படிங்க 2 கிப்லா? ஒரே தொழுகையிலேயே 2 கிப்லாவை முன்னோக்குகிற ஒரு சூழ்நிலை சஹாபா பெருமக்களுக்கு ஏற்பட்டது ஒரு தொழுகையில். அதனால் அந்த பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லா பள்ளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வந்த உடனே அல்லாஹ் சொன்னால் பைத்துல் முகத்தஸ் பாக்கி தொழுங்கன்ட்டான். தொழுதாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் என்ன? நமக்கு காபா தான் கிப்லாவாக இருக்கணுங்கிறது. ஏன் அது தானே முதல் பள்ளி. இன்னும் அவ்வளோ பைத்து முதல்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான்ல, முதல் பள்ளி அதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைப்பட கட்டப்பட்ட பள்ளி அந்த காபா. அதெல்லாம் அது கிப்லாவாக இருந்தால் நல்லதாச்சே. அல்லாஹ் வஹி இறக்க மாட்டானா? அடிக்கடி வானத்தையும் பார்த்துக்கிடுவாங்க, அந்த வஹி வராதான்ட்டு. அல்லாஹ் வஹி இறக்கிட்டான். 17 மாதங்கள், ஏறத்தாழ 17 மாதங்கள் கழிச்சு என்ன கதனரா தகல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமா, நபி அவர்களே நீங்கள் உங்களுடைய முகத்தை வானத்தின் பக்கம் அடிக்கடி திருப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபலனு வள்ளி என்ன கிப்லத்தன் தல்லாஹா, நீங்கள் விரும்புனீங்கள்ல அதையே நாம் கிப்லாவாக ஆக்கிவிட்டோம் அப்படின்னா. இல்லை, காபாவை கிப்லா ஆக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லலை. எப்படி வாசகத்தை அல்லாஹ் போகிறான் பாருங்கள். நீங்கள் விரும்பியது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை செஞ்சு கொடுப்பாங்க அல்லாஹ். அதான் அங்கே நீங்கள் விரும்பியது போல இனிமேல் காபா தான். சரி, இந்த சட்டம் இறங்கிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா நோக்கி தொழுதாங்க. இந்த சட்டம் அந்த மஸ்ஜித் கிப்லத்தைன், அந்த அப்போ கிப்லத்தைன்னு பேர் கிடையாது, அது மஸ்ஜிதாக இருந்துச்சு. அங்கே தொழுதவங்களுக்கு சரியில்லை. ஏன் இப்போலாம் அப்படி இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாம் செய்தி டக்குன்னு அனுப்பி விட்டுறோம்ல. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆளு போய் தான் சொல்லணும், சட்டம் மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு ஆளு போய் தான் சொல்லணும். இவன் இங்கே மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட காபாவை நோக்கி தொழுத சஹாபி அந்த மஸ்ஜித் கிப்லத்தைனுக்கு போகிறாங்க. போனால் அங்கே பழமையான சட்டத்தின் பிரகாரம் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க. இதுதான் காபான்னு வச்சுக்கிறோங்க. எதிர்த்த திசை தான் பைத்துல் முகத்தஸ். அந்த பள்ளிக்கு போனால் தெரியும். இதுதான் காபாவை முன்னோக்கலன்னு சொன்னால் அதுக்கு நேர் எதிர் திசை இங்கிட்டு முன்னோக்கணும். அதுக்காண்டி மேற்கு கிழக்குன்னு நீங்கள் விளங்கிடக்கூடாது.
மேற்கு கிழக்குன்னு நீங்கள் வழங்கக்கூடாது, அங்கே தெற்கு வடக்கு தான். இப்போ நம்மளாம் மேற்கு பக்கம் தொழுகிறோம், மதியனா உள்ளவங்கள்லாம் தெற்கு நோக்கி தான் தொழுவணும். ஏன், காபா தெற்கு பக்கமாக தான் இருக்குது. சரி, அதனால் இங்கே நேர் திசை தானே. அப்போ சஹாபா மக்கள் இப்படி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த சஹாபி போனாங்கல்ல, சட்டம் மாற்றப்பட்டு போச்சே, நம்ம காபா நோக்கி தானே தொழுதோம், இவன் பைத்து முகத்தை நோக்கி தொழுதுட்டு இருக்காங்கன்னு சத்தம் கொடுத்தாங்க. சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, இன்னும் காபாவின் முன்னோக்கி தான் நம்ம தொழுவானு, நான் அங்கே தான் தொழுதுட்டு வர்றேன் அப்படின்ற உடனே தொழுகையில் இருந்த அந்த சஹாபிகள் அப்படியே திரும்பிட்டாங்க. ஒரே தொழுகையில் இப்போ 2 கிப்லா, பைத்துல் முகத்தஸ் இது. அதனால தான் அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதுல் கிப்லா, 2 கிப்லா பள்ளி. அதே போல் ஜன்னத்துல் பக்கின்னு இருக்குதுங்க, அங்கே ஜன்னத்துல் பக்கி உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃப் பக்கத்தில் பெரிய கபூர்ஸ்தான், அது புண்ணியமான இடம், சொர்க்கத்தின் பூந்தோட்டம். இந்த உலகத்தில் பார்க்கணுமா, பார்க்கலாம். ஜன்னத்துல் பக்கி போங்க. ஏன், ஒரு மூமினுடைய கபரு சொர்க்கத்தின் பூந்தோட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. அங்கே எத்தனை மூமின்கள், காமிலான ஈமானை பெற்றவர்கள், எத்தனை சஹாபிகள், எத்தனை தாபியன்கள், எத்தனை இமாம்கள், எத்தனை வலிமார்கள். அப்படின்னா அந்த ஜன்னத்துல் பக்கில் நுழைஞ்சிட்டாலே சொர்க்கத்தில் நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க. காலையிலும் மாலையிலும், சுபுவுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் திறந்து விடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம், எல்லா நேரமும் திறந்துருக்காது, அந்த நேரம் தான். சுபு திறந்தும் திறந்து விடுவாங்க, அசர் திறந்து விடுவாங்க, குறிப்பிட்ட நேரம். அப்புறம் எல்லாம் வெளியே மூடிடுவாங்க. அந்த அந்த ஜன்னத்துல் பக்கியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உள்ளுக்கு போனீங்களாக்கா யாரெல்லாம் இருக்கிறாங்க? 3வது கலீஃபா ஹலரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தான் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, 4 பெண்மக்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. அவருடைய ஆண் பிள்ளைகளை இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சின்ன குழந்தையா இருந்தபோது வஃபாத்தானாங்கல்ல, அவங்க அங்கே தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்களில் 2 தவிர மற்றவர்கள் அங்கே தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. 2 தவிர, ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மக்காவில் ஜன்னத்துல் முஅல்லா. இன்னொருவர் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, மக்காவில் இருந்து 15 கிலோமீட்டர் ஸரீஃப் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே. இந்த 2 பேரும் மக்காவில், மீதி எல்லாம் அந்த ஜன்னத்துல் பக்கியில் தான். அது மட்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே ஜன்னத்துல் பக்கியில் தான் இருக்கிறாங்க. நம்மளாம் பூரியா பாத்தியா ஓதுறோம்ல, யார் பேரில் அங்கே ஓதுறோம்? இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பேரில் ஓதுறோம்ல, அவங்க அந்த ஜன்னத்துல் பக்கியில் தான் இருக்கிறாங்க. பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தான் இருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 4 மதஹபுல மாலிக் மதஹபுல இமாம் சொன்னோம்ல, அவங்களும் அங்கே தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படியான உள்ளே போனவங்க எத்தனை சஹாபிகள், எத்தனை தாபின்கள். அவ்வளோ அற்புதமான இடம் ஜன்னத்துல் பக்கி. அந்த ஜன்னத்துல் பக்கியில் ஒரு ஆளுக்கு நல்லடக்கம் செய்யப்படுற வாய்ப்பு கிடைச்சிட்டா வேறு என்னங்க இருக்குது இந்த உலகத்தில்? அது ஒன்று போதுங்க. கோடான கோடி கொடுத்தாலும் அதற்கு ஈடு இல்லை, இணை இல்லைங்க. அங்கே நல்லடக்கம் செய்யப்படுற ஒரு வாய்ப்பு ஒரு ஆளுக்கு கிடைச்சிட்டான். அதனால தான் நல்லடியார்கள்லாம் ஏங்கி தவிக்கிறாங்க. யா அல்லாஹ், எனக்கு மதீனா ஷரீஃபில் மரணத்தை கொடுத்து ஜன்னத்துல் பக்கியில் இடத்தா. இன்றைக்கு அழுது கேட்குற சீதேவிகள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, புரிந்தவர்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மதீனாவுக்கு பக்கத்தில் தான் உஹத் இருக்குது. அந்த உஹது மலையை பற்றி நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹுன்ட்டாங்க. அந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாம் அந்த மலையை நேசிக்கிறோம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ தான் சில மனிதர்களுடைய உள்ளங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது. உஹது மலைக்கு இருக்கிற உணர்வு கூட சில பேருக்கு இல்லையென்று. அதனால தான் இமாம் பூசிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புருதா ஷரீஃபில் படிக்கிறாங்க, வசல் உஹுதன் வசல் பத்ரன், அப்படி படிக்கிறாங்கல்ல. பத்ரை கேட்டுப்பார், உஹதை கேட்டுப்பார், அவைகள் சொல்லும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று அதுக்கு தெரியுங்க. சிலதான் சொல்கிறாங்க உஹது நம்மை நேசிக்கிறது. அப்போ அந்த உஹது மலையை நாம் அங்கே பார்த்தோம்னு வச்சுக்கிறோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த மலையை பார்க்கிறோம். உணர்வை கொண்டு வந்து பாருங்கள் அந்த மலையை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மலையை நேசித்தார்களோ அவர்களுடைய நேசத்தை பெற்ற உஹதை நாம் பார்க்கிறோம். உணர்வை கொண்டு வாங்க பாருங்கள். அந்த உஹது மலையை பார்த்துட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை பட்ட இடத்துல நமது பார்வை படுகிறதுங்க. இப்போ ஒரு பொருளை ஒரு பெரியவங்க பார்த்தாங்க, இந்த பொருளை அவங்க பார்த்தாங்களா, நானும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அந்த உஹது மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த மலை அல்லவா, அவருடைய பார்வைப்பட்ட இடம் அல்லவா. அங்கே உஹது யுத்தம் நடந்துச்சு.
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறை தந்தையார் ஷஹீதானாங்க, அவங்களுடைய கபரை பார்க்கலாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபர் இருக்குது, முக்கியமான சாப்பிட கபராக இருக்குது. ஆனால் சுற்றி மதில் சோறு மாதிரி எடுத்துட்டாங்க. மதில் சோறு எடுத்தாலும் மறைவாக இல்லை, வளைவாக உள்ளே தான் வச்சுருக்காங்க. பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே எல்லா கபரும் தெரியும், ஆனால் கிட்ட போக முடியாது. எல்லா அந்த கபர் பழமையான கபரையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, 1998 நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்த போது அதே உஹது மலைக்கு போனேன். நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ நாங்களும் ஜியாரத்தை செஞ்சோம். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஜியாரத்து செஞ்சோம். அப்போலாம் இந்த சுவர்லாம் கிடையாது, தடுப்பதற்கு போலீஸ் எல்லாம் கிடையாது. அது ஒரு காலம். அப்போலாம் கூட்டம் கம்மி. இப்போ கூட்டம் அதிகமாகிட்டனால அந்த மாதிரி எல்லாம் கூட்டமாக போகிறாங்க, அங்கே போய் நின்றுக்கிறாங்க. இப்போ இதனால் அந்த அரசாங்கம் அப்படி செஞ்சுருக்குன்னு வச்சுக்கிறோங்க. ஆனால் எல்லாம் அந்த பாக்கியத்தை நான் கிட்ட நின்றோம். அப்போ இன்னொரு ஒரு ஆச்சரியமான நிகழ்வும் நடந்தது, மறக்க முடியாத நிகழ்வு. நாங்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் போனோடனே இந்த சின்ன பிள்ளைகள், இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அதாவது 15 வயசு 14 வயசு அரபிகள். நாங்கள் போன உடனே ஒரு பையன் சொல்லார், அல் ஃபாத்திஹா அப்படின்றாரு. உடனே எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த சூறாவை அப்படியே ஓதுறாங்க. என்னன்னு சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுப்போங்கிற எதிர்பார்ப்பில் அப்படியெல்லாம் இருந்தது அந்த காலம். இப்போ அப்படி இல்லை. 98 நடந்துச்சு. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், என்னங்க தர்கா ஷெரீஃப் நடக்கிற மாதிரி இங்கே நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா தர்கா ஷெரீஃப் போகணுன்னு வச்சுக்கிறோங்க, சாபு என்ன சொல்வார், அல் ஃபாத்திஹா மாதிரி அல்னு சொல்லுவார், துவாதுவார். அது அப்படியே அங்கே நடக்குது. உஹது மலையில் உஹது ஷோதாக்கள் இடத்துல. சரி, இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும் சார். அது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கிறது அல்லவா. யார் அது? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு செல்வந்தராக வாழ்ந்தவர்கள், இஸ்லாத்திற்கு வந்ததால் செல்வத்தையே இழந்தவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹதில் ஷஹீதானாங்க. அவங்க நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் கஃன் இடுவாங்கல்ல, ஒரு துணி இருக்கிறது. நம்மளில் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் மௌத்தா போயிட்டால் புது துணியை வாங்கி கவனிட்டு அடக்கம் செய்கிறாங்க. இது நம்ம காலங்க. இது எவ்வளோ பெரிய ஏழையாக இருக்கட்டுமே. ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண சாபி அல்ல, செல்வந்தர் இருந்தவங்க. ஒரு துணி இருக்கிறது, தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், எங்கள்கிட்ட ஒரு துணி இருக்குது, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கவனிட்டா இந்த நிலைமை இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த துணியை கொண்டு தலையை மூடுங்கள், இலைகளை கொண்டு கால்களை மூடுங்கள், நீங்கள் அவங்கள அடக்கம் செய்யுங்க அப்படின்னா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தியாகத்தின் பின்னணியில் நம்ம இஸ்லாத்தை பெற்றுக்கிறோங்க. முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதுக்குள்ள கஷ்டத்தை பெறலை, கஷ்டப்பட்டு ஒன்றை பெற்றால் அதன் அருமை தெரியும். பாப்பாக்கார் சொல்லார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேல, உனக்கு சும்மா கிடைச்சிருச்சு, அதான் உனக்கு இது அருமை தெரியலை அப்படின்னு பாப்பா மான பார்த்து சொல்லுவார். உண்மையாக அதுதான். அவருக்கு அவ்வளோ பெரிய தியாகம் செய்தார்கள். அதனால தான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், நம்முடைய இறைவனை வணங்குகிறோம். நமக்கென்று பள்ளிவாசல், நமக்கென்று இஸ்லாமிய பேர், நமக்கென்று வேதம், எல்லாம் எப்படி அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகளுடைய தியாகத்திற்கு அடிப்படையிலே தாங்க இதெல்லாம் பெற்றிருக்கிறோம். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜாரத்தும் அந்த உஹதிலே இருக்கிறது. சரி, இப்போது உலகத்தில் 3 சப்ஜெக்ட் இப்போ நான் சொல்ல போகிறேன். 3 சப்ஜெக்ட், ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ தான் 3 ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. 3 சீக்கிரம் முடிஞ்சிடும். 3 சப்ஜெக்டு, 2 விஷயம் கருத்து வேறுபாடு இல்லை, ஒரு விஷயம் கருத்து வேறுபாடு. அப்படி போல 3 விஷயம் சொல்ல போகிறேன். 2 விஷயம் என்ன, பள்ளி 2 இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், 2 பள்ளிவாசல் இருக்குது. மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், மதீனா ஷரீஃபில் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். இந்த 2 பள்ளியில் எது உயர்ந்தது சிறந்தது அப்படின்னு கேட்டால், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் தான் உயர்ந்தது சிறந்தது. ஏன், அங்கே ஒரு தடவை தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை, மஸ்ஜித் நபவியில் தொழுதா 1000 மடங்கு நன்மை. அதனால் பள்ளின்னு வரும்பொழுது அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் தான் உயர்ந்தது. இதில் கருத்து வேறுபாடே கிடையாது, எல்லா இமாம்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அடுத்து பள்ளிக்குள் இருக்கிற இடம் அப்படி பார்த்துக்கிறங்க. மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்குள்ளே என்ன இருக்குது, காபா இருக்குது. சதுர ஒளிவ கட்டத்தில் கருப்பு நிறத்தில் காபா இருக்குது. மஸ்ஜித் நபவிக்குள்ளாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உடலை சுமந்த இடம் இருக்கிறது. அந்த பள்ளியில் அது, இந்த பள்ளி இது. இந்த 2 இடத்துல எது சிறந்த இடம் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை சுமந்த இடம்தான் சிறந்தது அந்த காபாவை விடவும். ஏன், காபா பைத்துல்லா, அல்லாவின் வீடு,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறுல்லா, அல்லாஹ்வின் பேரொளி. ஆகவே அந்த பேரொளி படைப்புகளிலே சிறந்த படைப்பு எதுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. இதை யாரும் மறுக்க முடியுமா? காபாங்கிறது அல்லாஹ்வுடைய வீடு, கல் தானே, கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க. மண், கீழே மண், பூமியில் ஒரு இடம், மேலே காபாங்கிற கட்டலாம் கல், அவ்வளோதானே. ஆனால் சிறந்த படைப்பு எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைப்பு தான் சிறந்த படைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருக்கிற இடம்தான் சிறந்த இடம். இதிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. எல்லா இமாம்களும் ஒத்து சொல்கிறாங்க. அப்போ 2 விஷயம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நீங்கள் நினைக்கலையில? சரி, இப்போது கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன? மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா? இதில் கருத்து வேறுபாடு. சில இமாம்கள் மக்கா சிறந்தது என்கிறார்கள். அதற்கு சில ஆதாரங்களை சொல்கிறாங்க. சில இமாம்கள் இல்லைங்க, மதீனா தான் சிறந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உடலை சுமந்திருக்கிறது அந்த மதீனா, அதுதான் சிறந்தது. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்படும் போது சொன்னாங்க, யா அல்லாஹ், உனக்கு பிரியமான இடத்தை எனக்கு தருவாயாக. நான் இந்த மக்காவை நேசிக்கிறேன், அதிலிருந்து வெளியேறின சூழ்நிலை எனக்கு வந்து போச்சு. நான் நேசிக்கிற இடத்துலேருந்து நான் வெளியே போகிறேன், நீ நேசிக்கிற இடத்தை தருவாயாக அப்படின்டா. அல்லாஹ் நேசித்த இடம் மதீனா, ஆகவே சிறந்தது. அந்த புனிதமான மதீனாவை தரிசிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக, அது பரக்கத்தை நம்ம கொடுத்தல்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாலே நமக்கு நீடித்த ஹயாத்தையும் நல்ல உடல் ஆஃபியத்தையும் சஹத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் தந்தல்வானாக. நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் இவற்றை அனைத்தையும் தந்தல்வானாக. ஹலாலான பொருட்செல்வங்களை தந்தல்வானாக. நமது பிள்ளைகளை அல்லாஹ் சாலிஹானவர்களாக ஆக்கியல்வானாக. நம் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நல்ல கல்விஞானத்தை கொடுத்தல்வானாக. நம்முடைய கஷ்டங்கள், சிரமங்கள், கடன்கள் அனைத்தையும் அல்லாஹ் அகற்றி விடுவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.